அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அந்த கருப்பான இவனை வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருந்தோம். இவனை ரெஸ்க்யூ பண்ண கதையே பயங்கரமான கதை. பட் அது இருக்கட்டும். இவனுக்கு காதுமே சுத்தமாக ஒரு சைடு காது ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிருந்துச்சு. பின்னாடி கழுத்தில் நல்ல ஓட்டை உள்ளே போயிருந்துச்சு. ஒன் டைம் அவனை க்ளீன் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இவனை போய் மருந்து போலாம் போடும்போது கையில் கடிச்சிட்டான். அடுத்து இப்படி நாட்கள் ஓடிச்சு. பார்த்தா காதை காணாம். ஏன்னா காது வந்து சுத்தமாக அழுகிருச்சு. ஸோ அது கீழே விழுந்துருச்சு. அடுத்தவனுக்கு போன 21/12/2025 கருத்தடை பண்ணோம். பண்ணிவிட்டு ஒரு 8 to 9 days இருந்தான். சரி, ஓகே, ரிலீஸ் பண்ணிடலாம், போதும், ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாள் என் கூட இங்கே பயணிச்சிருக்கான், இதுக்கு மேலே அவனை கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டுடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்பி நேராக அங்கே அவனியாபுரம் ஸ்டேஷன் வாசலில் போய் நிப்பாட்டிட்டேன் வண்டியை. இவன் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் தான். அக்ரெசிவ் மீன்ஸ் வந்து சாப்பிடுவான், கிட்ட நிற்பான், எல்லாம் பண்ணுவான். அவனை வந்து தொடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அக்ரெசிவாக மாறுவான். நான் போய் நிப்பாட்டுறேன். அந்த வெள்ளச்சி வந்தாங்க, வந்து விளாடிட்டே வந்தா கிட்ட. சரி, நமக்கு தான் கடிச்சா என்னங்க, லைட்டாக பல்லு படுங்க, இல்லாட்டினா என்ன உயிராக போகுது, போக வாய்ப்பு இல்லை. ரேபிஸ் டாக்குனால் நமக்கு தெரியும். இவெல்லாம் பாசமானவங்க. நான் போய் தடையை கொடுத்துட்டு காது கட் பண்ணியிருந்துச்சு. ஸோ வந்து கருத்தடை பண்ணியிருந்தாங்க, கார்ப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஏரியா ஃபீடர் வந்தாங்க, வந்து ரிலீஸ் பண்ணுற வந்திருக்கும் போது கேட்டேன் யார் பண்ணாங்கன்னு. கார்ப்பரேஷன் தான் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சர்ஜரி தான் வேணும். அடுத்து இவனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக உங்கள் பொண்ணை தான் திறந்து விட சொன்னேன். திறந்து விட்டு வெளியே வந்த உடனே சாருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம இடத்துக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு. அடுத்து இவ்வளோ வந்து பார்த்தான். 2 பேருக்குமே ஃபீஸ் பிடிங்கியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நீ குட்டி போட்டு இந்த ரோட்டில் கஷ்டப்பட்டுட்ருப்ப, போதும் போதும், உங்களுடைய இது போதும், இதுக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாச்சு. ஓகேங்க, ரொம்ப நன்றி.